الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய முஸ்லிம்களே, வழக்கத்திற்கு மாற்றாக தொடர்ச்சியாக நம்ம பார்க்கக்கூடிய பாடங்கள் புத்தகத்திலிருந்து இல்லாமல் இன்று ஒரு நினைவூட்டலாக செய்யப்படுவதற்காக நான் முயற்சி செய்கின்றேன். ஜும்மாவில் இந்த விஷயத்தை நான் தெரியப்படுத்தியிருப்பேன். நம் அனைவரும் பார்க்கின்றோம், நாளை அல்லது மறுநாளை அவங்களுடைய குறிப்பாக மாற்று மத சகோதரர்களுடைய பண்டிகைகள் இருக்கு. இஸ்லாம் நமக்கு காண்பித்து தரக்கூடிய வழிமுறை என்று பார்க்கும் பொழுது, அல்லாஹு தஆலாவால் நிர்ணயிக்கப்பட்ட இஸ்லாமிய சட்டம், இது மனிதர்களுக்காக இந்த உலகத்தில் நிம்மதியாக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நெறிமுறை, ஒரு வழிமுறை. இது எல்லாருக்கும் இது சாதகமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது முஸ்லிம்களுக்கு என்று பார்க்கும் பொழுது இரண்டு பண்டிகை தான். ஒன்று ஈதுல் ஃபித்ர், இன்னொன்று ஈதுல் அத்ஹா. இதை தவிர வேறு எந்த ஒரு பண்டிகையோ அல்லது எந்த ஒரு பிரத்யேகமான ஒரு நாட்களை விழாவாக கொண்டாடுவது என்பது அனுமதிக்கப்பட்டது கிடையாது. அது பிதஅத்தாக வரக்கூடியதாக இருக்கும். அதெல்லாம் நம் மீலாது நபியும் 15 ஷாபானாக இரவு பராத்துடைய இரவாக இருக்கட்டும் அல்லது 27 ரஜபாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிரத்யேகமான விஷயங்கள் செய்வது மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்று நாம் அனைவரும் அறிவோம். இந்த மாதிரி சமீபத்தில், இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் இந்த பண்டிகையில் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ அல்லது அண்டை வீட்டார் மனசு புண்படக்கூடாது என்பதற்காக இந்த பண்டிகை தீபாவளி அல்லது மற்ற பண்டிகையை அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதும், அவர்களிடமிருந்து அந்த நாளில் அன்பளிப்பை பெறுவதும் அல்லது இனிப்பு அல்லது பட்டாசுகளை பெறுவதும் அங்கு பார்த்து கொண்டு இருக்கின்றோம். மனசு புண்படக்கூடாது என்பதற்காக. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு முரணாக செய்தால் அது எந்த ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் அண்டை வீட்டாராக இருக்கக்கூடிய மனசு புண்படக்கூடாது என்று நினைப்பது என்ன? நம்முடைய ஈமானின் பலவீனம் தான். அல்லாஹ் கோபமாகிக் கொள்ளலாம். அல்லாஹு தஆலா அவன் உடைய மார்க்கம் உடைய சட்டங்களை சீர்குலைக்கலாம். ஆனால் அண்டை வீட்டாக இருக்கக்கூடியவர்களுடைய மனசை புண்படுத்தக்கூடாது என்று நினைப்பது என்று இது நாம அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அண்டை வீட்டாக இருக்கக்கூடிய நம்முடைய தொப்புள்கொடிய என்ன சகோதரர்கள் என்று பார்க்கும் பொழுது, உறவுகள் என்று பார்க்கும் பொழுது, அவர்கள் நம்மிடம் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதோ அல்லது அவருடன் சேர்ந்து இந்த பண்டிகை கொண்டாடுவதோ, அவருடன் சேர்ந்து நாம பட்டாசு வெடிப்பதோ என்று அவர்கள் விரும்புவது கிடையாது. மாறாக அவர் நம்மை கண்ணியப்படுத்துவதற்காக அன்பளிப்பை தருகின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் மற்ற கலாச்சாரத்தை பின்பற்றுவதிலிருந்து நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை எச்சரித்து இருக்கின்றார்கள். அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸில், சஹீஹான ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் மற்ற கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றார்களோ அவர் அவரை சார்ந்தவர்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதே இன்னொரு ஹதீஸிலும் பார்க்கும் பொழுது, மனிதன் மறுமையில் யாருடன் எழுப்பப்படுவான்? யாரை நேசிக்கின்றானோ, எந்த கலாச்சாரத்தை, எந்த வழிமுறையை, எந்த சித்தாந்தத்தை, எந்த கோட்பாட்டை நேசிக்கின்றானோ அவனுடன் தான் எழுப்பப்படுவான். அல் மர்உ மஅமன் அஹப்ப. அல் மர்உ மஅமன் அஹப்ப. மனிதன் தான் நேசிக்கக்கூடியவனுடன் தான் எழுப்பப்படுவான். இப்படி இருக்கும் பொழுது இது ஒன்று மார்க்கத்திற்கு முரணான ஒரு விஷயம். இதை நாம செய்யக்கூடாது. இரண்டாவது, இதனால வரக்கூடிய பிரச்சனை என்று பார்க்கும் பொழுது நாம பார்க்கிறோம், இத கோடிக்கணக்கான காசுகள் செலவாகின்றது, வீணாக அடிக்கப்படக்கூடியது. இது நாம காசு கொடுத்து வாங்கினாலும் ஹராமு தான். அவர்கள் அன்பளிப்பாக கொடுத்து அதை வெடித்தாலும் என்ன தடைதான். காசு கொடுத்து வாங்கும் பொழுது என்ன ஆகும்? இது அல்லாஹு தஆலா கொடுத்த செல்வத்தை வீணடிக்கக்கூடிய விஷயமாக ஆகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மறுமையில் 5 கேள்விகளுக்கு ஆதமின் மகன் பதில் சொல்லாமல் காலடி எடுத்து வைக்க முடியாது. அதில் ஒன்று, எங்கிருந்து நீ சம்பாதித்தாய், எப்படி நீ செலவு செய்தாய். அப்ப முஸ்லிமாக இருக்கக்கூடிய நமக்கு நாம் பொருளாதாரத்தை திரட்டுவதும் நமக்கு ஒரு வரம்பு வைக்கப்பட்டது. நமக்கு இருக்கக்கூடிய செல்வத்தை செலவு செய்வதும் என்ன, அதற்கும் என்ன அல்லாஹு தஆலா வரம்பு வைத்திருக்கின்றான். இரண்டை பற்றியும் அல்லாஹ்விடம் கேட்கப்படும் இந்த கேள்விகள் இருக்கு. அப்ப நாம இந்த விஷயத்தில் அஞ்சு கொள்ள வேண்டும், வீணடிக்கக்கூடிய விஷயம். இரண்டாவது, இதனால எத்தனை சிரமங்கள்,
கவர்மெண்ட் என்ன செய்கின்றது, நீங்க இந்த நேரத்துல மட்டும் செய்து கொள்ளுங்க என்று ஏன்னா அவங்களுக்கே தெரிகின்றது இது பெரிய ஒரு பாதிப்பாக ஏற்படுவது. எவ்வளவு மக்களுக்கு சிரமம், மாசுபடுகிற காசு முழுமையாக அது கரையுது, காற்று முழுமையாக மாசுபடுகின்றது, குழந்தைகள், நோயாளிகள், கால்நடைகள், மக்கள் எல்லாத்திற்கும் சிரமம் ஏற்படுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு விழாவை அமைத்து மக்களை சிரமப்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஒரு முஸ்லீம் எப்பொழுதுமே செய்ய மாட்டார். முஸ்லீமுடைய ஈமானுடைய ஒரு பகுதி என்னவென்றால் வழியில் இருக்கக்கூடிய நோவினை தரக்கூடிய விஷயத்தை அகற்றுவது. ஒரு சிரமம், மக்களுக்கு சிரமம் ஏற்படுவது என்ற ஒரு விஷயம், ஒரு பொருள் அல்லது ஒரு ஏதாவது ஒரு கல்லோ முடிச்செடி இருந்தால் அதை அகற்றுவது ஈமானின் ஒரு பங்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, அதே ஒரு முஸ்லிம் இப்படி குப்பையை செய்வதோ அல்லது மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவது என்று செய்வது என்பது என்ன? அவனுடைய அவனுடைய ஈமானை பலவீனமாக ஆக்கக்கூடியது. அதே போல மற்ற கலாச்சாரத்தை அவன் விரும்பி செய்யும் பொழுது என்ன ஆகும்? விருப்பம், அந்த நேசம் வரும். இப்படி என்று போகும் பொழுது என்ன? அவனுடைய பழக்க வழக்கம் அனைத்துமே மற்ற கலாச்சாரத்தில், அந்நிய கலாச்சாரத்தில் வரக்கூடியதாக இருக்கும். இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தடுத்திருக்கின்றார்கள். ஒரு காலம் வரும், என்னுடைய சமுதாயத்தில் ஒரு சாரார் அடிக்கு அடி, ஜானுக்கு ஜான், முழத்திற்கு கை, ஒரு கை முழம் அளவுக்கு அவர்கள் பின்பற்றினாலும் அப்படியே அவர்கள் பின்பற்றுவார்கள். காலடி தடத்தை முழுமையாக அவர்கள் பின்பற்றுவார்கள். எதுவரை என்றால் மற்ற சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் உடம்பின் புதருக்குள் நுழைந்தாலும் அதிலும் என்னுடைய சமுதாயத்தின் சிலர் கண்மூடித்தனமாக நுழைவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். இப்போ இந்த விஷயத்திலும் நினைவு கொள்ள வேண்டும். நான் பார்க்கிறோம் எத்தனை சிரமங்கள், எல்லாருக்கும் சிரமம். அந்த சிரமத்துல எத்தனை பேர் பத்துவா செய்வாங்க, சபிக்கிறாங்க இல்லையா, அல்ல திட்டுறாங்க. அந்த செய்யக்கூடிய விஷயத்துல நாமும் அவருடன் சேர்ந்து உடைத்தோம் என்றால் அந்த சாபத்திற்கு நாமும் என்ன ஆகின்றோம், அந்த பிரச்சனை நமக்கும் ஏற்படும். கண்டிப்பாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக முதல் விஷயம் இது நம்முடைய ஒரு கலாச்சாரம் கிடையாது. இரண்டாவது, இது மாற்று கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு தருணம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை எச்சரித்திருக்கின்றார்கள். மூன்றாவது, இதில் செல்வத்தை வீணடிக்கக்கூடிய விஷயமும் பொருளாதாரத்தை வீணடிக்கக்கூடிய விஷயங்கள், அதுவும் அல்லாஹ்விடம் மறுமையில் கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நான்காவது, இதனால் சிரமங்கள், மக்களுக்கு எண்ணற்ற சிரமங்கள் ஏற்படுகின்றது. நாம இதையும் நமக்கு தடை செய்யப்பட்டது. ஒரு முஸ்லிமானவன் தன்னுடைய கரத்தாலும் தன்னுடைய நாவாலும் ஒரு முஸ்லிமோ அல்லது மற்ற மனிதன் என்ன பாதுகாப்பா இருப்பதுதான் அவன் முஸ்லிமனுக்கு அழகாக இருக்கின்றது. இதை அனைத்துமே நாம் பார்க்கும் பொழுது இந்த விஷயங்களை நாம் செய்வது நம்மை நாம் தடுத்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நிர்ணயித்த சட்டத்தை நாம் செய்து அவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டுமே தவிர, நாம் இந்த கலாச்சாரம் ஒரு ட்ரெண்ட் தானே, இது ஒரு சாதாரண ஒரு விளையாட்டு தானே என்று நாம் நினைத்து செய்தோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மற்ற கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய அந்த மக்களில் ஆகிவிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் மீது அல்லாஹுடைய கோபம் தான் நிலவுகின்றது. அதே போல இந்த சந்தர்ப்பத்தில் அண்டை வீட்டாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு அன்பளிப்பை தருவார்கள், அவங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காக. கண்டிப்பாக நம்முடைய அண்டை வீட்டார்களை கண்ணியப்படுத்துவது என்பது மார்க்க நமக்கு அனுமதித்திருக்கின்றது. ஆனால் அது ஒரு வரம்பு. இப்போ இங்கு இதற்காக செய்யப்படும் ஒரு சிலையை வணங்கி அல்லது அதற்காக அவர்கள் பூஜையிட்டு செய்யக்கூடிய ஒரு காரணம், அல்லது அதற்காக விழாவை செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதற்காக கொடுக்கப்படக்கூடிய தின்பண்டமோ இனிப்போ அல்லது வேற ஒரு பரிசு அல்லது அன்பளிப்போ என்பது அந்த நாளில் நாம் வாங்குவது நமக்கு அனுமதி கிடையாது. ஏனென்றால் நோக்கம் என்பது அந்த சிலையை வணங்குவதற்காகவோ அல்லது அவங்களுடைய அந்த சிலையுடைய ஏதோ ஒரு அந்த காரணத்திற்காக இருக்கின்றது. இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். நம்முடைய உறவினர்களோ நம்முடைய முஸ்லிம்கள் அறியாமையில் அவர்கள் ஃபாத்தியா செய்துவிட்டு உணவை நமக்கு கொடுத்து அனுப்பினோம் என்றால் அதை சாப்பிடுறோமா? சாப்பிட மாட்டோம். மீலாது நபி 10 நாட்கள் தொடர் உணவு வருகின்றது, நாம் அதை சாப்பிடுறோமா? சாப்பிடுவது கிடையாது. பழுப்பு சக்கரை போயிட்டு தர்காவுக்கு போயிருக்கிறாரு, என்னுடைய உறவினர்கள் பழுப்பு சக்கரையும் அல்லது வேற ஏதோ ஒரு சீனியை கொண்டு வந்து கொடுத்தாரு, அதை நாம சாப்பிடுறோமா? சாப்பிடுவது கிடையாது. இப்படி என்று அல்லாஹ்வுடைய விஷயங்களை செய்யக்கூடிய அனைத்துமே நாம சாப்பிடுவது கிடையாது என்றால் இது சிலைகளுக்காக செய்யப்படக்கூடிய இந்த விழா, இதில் நாம இந்த விஷயத்தை நாம விலகி கொள்ள வேண்டும். இது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கின்றது. இல்லைன்னா என்ன ஆகும்?
அங்கு மட்டும் நாம் சாப்பிடாமல் அல்லது அதை அந்த அன்பளிப்பை வாங்காமல் இங்கு வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது என்னாகும்? முஸ்லிமாக ஒரு அறியாமல் இருக்கக்கூடியவர்கள் என்ன நினைப்பார்கள்? அப்போ நாம அவரை விட மிக மோசமானவர்களா என்று ஒரு எண்ணம் வரக்கூடியதாக இருக்கும். அதனால் உறவுகள் துண்டிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். எல்லா தரப்பிலும் என்ன, இது சிரமம்தான், அவர்களும் உணர்கின்றார்கள். ஆனாலும் என்ன, ஒரு சம்பிரதாயம் அல்லது ஒரு சடங்கு என்று இதை செய்யக்கூடியவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இதுல எல்லாருக்கும் என்ன, ஒரு தரப்பில் என்ன, அந்த வருமானம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆக ஒரு முஸ்லிம் என்பவன் எக்காரத்து கொண்டும் இந்த மாதிரி கலாச்சாரம் அல்லது மற்ற மதத்துடைய கலாச்சாரத்தை விஷயங்களை பின்பற்றுவதோ அல்லது அதற்காக அன்பளிப்பை பெறுவதோ அல்லது அதற்கு வாழ்த்துக்களை கூறுவதோ என்பது தடை செய்யப்பட்ட விஷயமாக இருக்கின்றது. நம்முடைய அமல்களை நாம் செய்வதே குறைவான அமல்களை செய்கின்றோம். அதில் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை செய்துவிட்டு நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டுமே தவிர அல்லாஹு தாலாவுடைய கோபத்திற்கு ஆளாக நம்ம ஆகிவிடக் கூடாது. நம்முடைய குழந்தைகளுக்கும் நாம் நினைவுபடுத்தணும், சொல்லணும். சின்ன குழந்தை தானே நாம நினைத்து விட்டோம் என்றால் என்ன ஆகும்? அது அந்த குழந்தைக்கு அதற்கு பிறகு என்ன ஆகும்? அது ஒரு பழக்கமாகவே ஆகிவிடும். அல்லது சரி, ஒரு அந்த நேரத்துல தான் அது பட்டாசு கிடைக்குது, அதனால வெடிச்சிடுறாங்க என்று நம்ம பார்க்க. இந்த விஷயங்களை நாம தவிர்த்து கொள்ள வேண்டும். கம்பெனியில கொடுக்கின்றாலும் சரி, அதையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் அவர் ஒரு கம்பெனியை நடத்துகின்றார் என்றால் இந்த மாதிரி தருணத்தில் என்ன செய்யணும்? ரமதான்ல ஒரு அன்பளிப்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவராக ஆக்க வேண்டுமே தவிர இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நாம அன்பளிப்பையோ அல்லது இது மாதிரி ஒரு பரிசை நாம ஒரு ஓனராக இருக்கக்கூடியவர் நாம இதை செய்யக்கூடாது. ரமதானுக்கும் பக்ரீதுக்கும் ஒரு அன்பளிப்பாகவோ அல்லது அந்த குறிப்பாக அந்த போனஸான விஷயங்களை செய்வது என்ன, இது ஒரு ஹைரான ஒரு விஷயமாக இருக்கின்றது. இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா நமக்காக நிர்ணயித்த இந்த மார்க்கத்தை பின்பற்றி அவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாகவே அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. மற்ற கலாச்சாரத்தையும் மற்ற விஷயத்தை பின்பற்றக்கூடியவர்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதே போன்று மற்ற நாட்களில் அண்டை வீட்டார்களாக இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு அன்பளிப்பு கொடுக்கும் பொழுது அதை நாம் தாராளமாக எடுத்துக்கொள்வதும் என்ன மார்க்கம் நமக்கு அனுமதிக்கின்றது. யாரு இஸ்லாத்திற்கு எதிராக சூழ்ச்சி செய்வதில்லையோ, உங்களுடைய வீட்டிலிருந்து வெளியேற்றவில்லையோ, அவர்களுடன் நீங்கள் நல்ல முறையாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையிடுகின்றான். அவர்களுடன் நீதமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்றும் அல்லாஹ் நமக்கு வலியுறுத்துகின்றான். ஆக மற்ற நாட்கள் அவர்கள் அன்பளிப்பு கொடுக்கும் பொழுது அல்லது ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்கும், அது கண்ணியமான முறையில் நாம் எடுத்துக்கொள்வது மார்க்கம் நமக்கு அனுமதிக்கின்றது. அனுமதிக்க மட்டுமல்ல, அதை வலியுறுத்தவும் செய்கின்றது. அந்த பிரத்யேகமாக நாளில் மட்டும் நாம அந்த அன்பளிப்போ அல்லது கொடுக்கப்படக்கூடிய தின்பண்டங்களை நாம் எடுத்துக்கொள்வது இது சிலைகளுக்காக அல்லது அந்த கொடுக்கக்கூடிய நோக்கமே அதுதான். பூஜை வைக்கவிட்டாலும் அவர்கள் அந்த நோக்கத்திற்காக தான் கொடுக்கின்றார்கள். ஆக நாம் அதை எடுத்துக்கொள்ள கூடாது. ஒரு தரப்பில் அவங்க நமக்கு அந்த அன்பளிப்பை அதே நாள்ல பண்டிகை நாள்ல நம்ம கொடுக்கப்படும் பொழுது அவர்களுக்கு நம்ம தெளிவாக சொல்லிவிடலாம், நாங்க சிலைகளை வணங்குவது கிடையாது, நாம் ஒரு இறைவனை வழங்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆக நீங்க தயவு செய்து இதை இந்த நேரத்தில் நீங்க கொடுக்காதீங்க, நம்ம வாங்குவது கிடையாது. மற்ற நாட்களில் நீங்கள் கொடுங்க, கண்டிப்பாக அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். சாதாரண நாட்களில் கொடுக்கும் பொழுது அது ஏற்றுக்கொள்கின்றோம் என்று அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஒரு நாள் தெரியப்படுத்தினால்தான், ஒரு முறை தெரியப்படுத்தினால்தான் அவர்கள் அடுத்த முறை அது எப்படி நாம் அவர்களுடைய கண்ணியத்தை பார்க்கின்றோமோ உணர்கின்றோமோ அதே மாதிரி அவர்களும் நம்முடைய கண்ணியத்தை அவர்கள் உணர்வார்கள். பிரச்சனை நாம தான் சொல்வது கிடையாது, வெக்கப்பட்டுக்கிட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு என்ன நினைப்பாங்களோ என்று. அவர்கள் எப்படி நாம் அவர்களை கண்ணியப்படுத்துகின்றோமோ அதே போலதான் அண்டை வீட்டார்களாக இருக்கக்கூடியவர்கள், சேர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள், அவர்கள் நம்மை முஸ்லீமாக இருக்கிறாரு, பாயாக இருக்கிறாரு, இவங்க இதை சாப்பிட மாட்டாங்க என்று உணர்ந்து அவங்க என்ன செய்யறாங்க, நம்மை கண்ணியப்படுத்துவாங்க. ஆக தெரியப்படுத்த வேண்டும், இது மாதிரி நான் இந்த விஷயத்தை நம்ம சாப்பிடுவது கிடையாதுங்க என்று நாம் தெரியப்படுத்த வேண்டும்.